சரி, உங்க கல்யாணம் முடிஞ்சது. ஆந்திராக்காரர் இதனால முழு கேரளத்துக்காரரா மாறிட்டாரு. கல்யாணத்தன்னைக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஏதாவது தந்தி வந்துதா? வந்தோம். கல்யாணத்தன்னைக்கு ஒரு தந்தி வந்தது. இனி ஒரு தந்தி மற்றநாள் வந்தோம். முதல்ல வந்தது வாழ்த்து தந்தி. ரெண்டாவது வந்தது கே மேனோன் திடீர்னு இறந்து போயிட்டாருங்கிற தந்தி. ரெண்டு தந்தி யார் கொடுத்திருந்தது? திருவனந்தபுரத்துல இவரோட டியரஸ்ட் ஃப்ரெண்டா ஆரோ ஜானி வாக்கர். ஜானி வாக்கர்? ஜானி வாக்கர்? இதுல என்ன வேடிக்கை? வேடிக்கை இனியல்லே വരുന്നത്. നിങ്ങൾ ആരാണ്? എന്ത് വേണം? నా పేరు విజయశ్రీ. మీ దగ్గర కొన్ని విషయాలు తెలుసుకోవాలని వచ్చాను. మిస్టర్ శత్రుఘ్నన్ మేనన్ ఉండే హోటల్ రూమ్ ఇదేనా? ശത്രുഘ്ന മേനൻ എന്റെ ഭർത്താവ് തന്നെ. പക്ഷെ നിങ്ങൾ എന്താണ് ചോദിക്കുന്നതെന്ന് എനിക്ക് മനസ്സിലായില്ല. മനസ്സിലാവலையா? நீங்க பேசுறது எனக்கு சரியா புரியல, நான் பேசுறது உங்களுக்கு புரியல. என்ன பண்றது? தமிழ்ல பேசலாம், ரெண்டு பேருக்கும் புரியும். தமிழ் வருமா? வரும், வாங்க உட்காருங்க. உங்க பேரு அம்முக்குட்டியா? ஆமா. நான் உங்களுக்கு தேர்ட் கோடல்னே. എന്ത് പറഞ്ഞു? உங்களுக்கு ஓரகத்தைன்னு சொல்றேன். அதாவது உங்க புருஷனுக்கு அண்ணன் சம்சாரம். ஓ, ஏன் சேடத்தி அம்மா, நான் அனியத்தி. ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? என் புருஷனுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லையே, அப்ப எப்படி நீங்க எனக்கு சேடத்தி நான் அனியத்தி? உட்காருங்க. இல்லைங்க, உங்க புருஷனுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. மைசூர் கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. பேரு லக்ஷ்மண் சர்மா. அவருதான் என் புருஷன். லக்ஷ்மண சர்மா எப்படி மேனோனுக்கு அண்ணனாக முடியும்? அதான் நேஷனல் இன்டகிரேஷன். விசித்திரமாயிട്ടുണ്ട്. உங்க கல்யாணத்துக்கு என் புருஷன் கூட வந்திருந்தாரே. என் கல்யாணத்துக்கு யாருமே வரலையே. யாருமே வரலையா? எங்க கல்யாணம் அவசர அவசரமா நடந்ததுனால யாருமே வரல. உங்க கல்யாணமும் அவசர அவசரமா நடந்ததா? கொச்சின்ல தானே நடந்தது? இல்லையே, இங்க பெங்களூர்ல தான். இல்ல, நீங்க ஏதோ குழம்பிட்டு பேசுறீங்க. அது நீங்களோ ஞானோ? சொன்னா கோச்சிக்க கூடாது. உங்க கல்யாணத்தப்ப ஏன் நகைங்களை தான் இரவலா கொடுத்தமிச்சேன். அததான் நீங்க போட்டுக்கிட்டீங்க. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഇതാണ് ഏറ്റവും വലിയ തമാശ. അപ്പൊ നിങ്ങൾ ഒരു ഏഴ് ഇല്ലയാ? ഭഗവതി, നിങ്ങൾ ആള് മാറി ഇവിടെ വന്നോ? ഞാൻ ജനിച്ച ഇടവും ഏഴയല്ല. எங்க அப்பா விட்டுட்டு போன பணம் 75,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு. 30,000 ரூபாய் நகை இருக்கு. பேங்க்ல இருந்து வர்ற வட்டியே எனக்கு போதும். என் பர்த்தாவு ஜனிச்ச வீடும் ஏழையல்ல. என் புருஷனுக்கு மாசம் 1,500 ரூபாய் சம்பளம். 1,500? നിങ്ങൾക്ക് എന്താ വൈത്തരിച്ചൽ? இல்ல, என் புருஷனுக்கும் அதே சம்பளம். அதனால சொன்னேன். നിങ്ങൾ ഇപ്പൊ എന്താണ് പറയുന്നത്? மேனனுக்கும் 1,500 ரூபாய் சம்பளம், ஷர்மாவுக்கும் 1,500 ரூபாய் சம்பளம். ரெண்டு பேரும் கல்யாணம் அவசர அவசரமா நடந்தது. ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாருமே வரல. ரெண்டு பேரும் பெங்களூர்லயே இருக்கோம், அடுத்தடுத்து தெருவுலயே இருக்கோம். ரெண்டு பேரும் ஹோட்டல்லயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு தலையே சுத்துது. இப்ப புரிஞ்சுதா யாரு குழம்பி போயிருக்காங்கன்னு? அம்குட்டி. Hi, அம்குட்டி darling. Come on, dear. Come on. വിടൂ. വിടില്ല. നമ്മുടെ വീട്ടിലൊരു വിരുന്നാളി ഉണ്ട്. വിരുന്നാളിയോ? ആ, എവിടെ? അവിടെ ആ റൂമിനകത്തുണ്ട്. அம்மு டார்லிங், ഈ അമ്മ ആരാണ്? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது? നിങ്ങൾ நான் பார்த்ததே இல்லല്ലോ. உங்களுடைய இன்னொரு டார்லிங், விஜய் டார்லிங். ஹே, இது ஒரு குழப்பம். எனக்கு ஒரே ஒரு டார்லிங், அம்மு டார்லிங். എന്താണ് കുഴപ്പം? തീർന്നോ? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது? അയ്യോ, ഇതെന്തൊരു ശല്യം, എന്തൊരു ഗലാട്ട. അമ്മു டார்லிங், ஒருவேளை இது மூலக்கோளாறு இருக்குவோ? పందేలింది ఇప్పుడుతాங்க, పావం ఉలరుது. പിന്നെ அது തന്നെ. ప్రమాణం చేసి చెప్పండి, నన్ను ఎవరన్నా మీకు తెలియదు? I don't know you.
പോയല്ലോ ഇപ്പൊ എന്ത് ചെയ്യും ഐസ് എന്താ പറവല്ലേ ഞാൻ പോയി ഹോട്ടൽ പയ്യനെ കൂപ്പിട്ടുമോ പയ്യനെ വിളിച്ച് ഗലാട്ട ചെയ്യണ്ട നീ പെട്ടെന്ന് വെളിയിൽ പോയി കടയിലെ ഈ സ്മെല്ലിംഗ് സാൾട്ട് ഉണ്ടല്ലോ അമ്മോണിയം സാൾട്ട് അതും കുറച്ച് സോഡിയം ഐസും കൂടി മേടിച്ചു കൊണ്ടുപോവാ പോയിക്കോ പോയിക്കോ വേഗം കേട്ടോ நல்ல காலமான அம்மே കുറച്ച് கோபப்படாம பதில் சொல்லுங்க നിങ്ങളുടെ പേരെന്താ നിങ്ങൾ ആരാണ് മിസ്സസ് ലക്ഷ്മൺ ശർമ്മ മിസ്സസ് ലക്ഷ്മൺ ശർമ്മ എന്റെ ചേട്ടത്തിയാണോ അണ്ണി അണ്ണി ചേട്ടത്തിനെ അനുഗ്രഹിക്കണം ഞാൻ തന്നെ ചത്തുക്കണമേനോ അയ്യോ ഞാൻ അവர்தானோ நினைச்சேன் അയ്യോ ഇല്ലല്ലോ ചേട്ടത്തി ഞങ്ങൾ രണ്ടുപേരും ഉരുവത്തിൽ മാത്രം ഒന്നായിരിപ്പോ ஐயோ அப்படியா உங்க வைஃப் கிட்ட சொல்லுங்க என்ன பைத்தியக்காரையாக்கிட்டாங்க அம்முக்குட்டி இப்போ வரும் ஞான் പറയാം அம்முக்குட்டிக்கு போறதுக்காக என் நகையெல்லாம் கொண்டு வந்தாரே நகையெல்லாம் கொடுக்கலையா നനയോ എനിക്കറിഞ്ഞൂടാ പക്ഷേ ചേട്ടൻ ഡ്യൂട്ടി ആയിട്ട് ഗോവയിൽ ഇருந்து ബോംബെ പോയി അതുകൊണ്ട് എന്റെ കല്യാണത്തിക്ക് ചേട്ടൻ വന്നല്ല அவர் எங்க இப்ப ഇങ്ങതാ இருக்கிறாரு இங்க என்ன இங்க ஹோட்டல் ரூம்லயா അതെ ഓഫീസിൽ ഏതോ കുഴപ്പമാ എങ്കി വെളിയെ പോയി ഇഷ്ടപ്പെട്ടില്ല അതുകൊണ്ട് ചേട്ടൻ ഇവിടെ തന്നെ തനിയായിട്ട് റൂമിൽ ഇരിക്കുന്നത് நான் நம்ப மாட்டேன் ചേട്ടത്തി அப்படி என்ன கூப்பிடாதீங்க அந்த உறவை நீங்க நிரூபிக்கணும்னா உங்க அண்ணனை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்துங்க இல்லன்னா போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவேன் നിങ്ങൾ കവലപ്പെടേണ്ട ചേട്ടത്തി പോലീസ് വേണ്ട മിലിറ്ററി വേണ്ട നേവിയാണ് പിടിച്ചു വലിച്ച് ചേട്ടനെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് നിർത്താം ഈ അമ്മ എവിടെ അതെ നിങ്ങൾ നന്നായല്ലോ സ്മെല്ലിംഗ് സാൾട്ടിനും സോഡയ്ക്കും യൂസ് ഇല്ലാതായല്ലോ അక్కడ పెట్టండి ശീഘ്രത്തിലേ ഉപയോഗം വരും നിങ്ങൾ മയക്കം വന്ന് വീണതും ഞാൻ പേടിച്ചു പോയി കേട്ടോ மயக்கத்துக்கு பதிலா எனக்கு சாவு வந்திருக்கலாம் அஷிஷோ അങ്ങനെ പറയല്ലേ மேனோனை பார்த்ததும் உங்களுக்கு உங்க புருஷன் ஞாபகம் வந்துருச்சா ஆமா உருவத்துல 2 பேரும் ஒரே மாதிரியா இருப்பாங்களா എന്താ ఇప్పుడు అర్థం చేసుకున్నావా శర్మ தம்பி மேனோன்ங்கறத நான் நம்ப மாட்டேன் மேனோன் தான் சொன்னாரு எப்போ இப்போ அப்படின்னா லட்சுமண சர்மா இப்ப எங்க இருக்காரு இதே ஹோட்டல்ல வேற ரூம்ல இருக்காரா யார் சொன்னாங்க உங்களுடைய மேனோன் தான் சொன்னாரு நான் இவ்வளவு நாளா இந்த ஹோட்டல்ல இருக்கேன் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே பெண்களை கண்டா வெட்கப்படுவாரு தலையை குனிஞ்சுக்கிட்டே போயிருக்கலாம் ஐயோ இത്രയും ദിവസം மேனோன் என்கிட்ட சொல்லவே இல்லையே காரணம் இருக்கும் அப்படின்னா மேனோன் இப்ப எங்க శర్మాவை கூட்டிட்டு வர போயிருக்காரு நான் எதிரில பார்க்கவே இல்லையே பின்பக்கமா போயிருக்காரு பேக் டோரோ என்ற பகவதி தலையை சுத்துதா ஆமா பரவாயில்ல நீங்க மயக்கம் போடலாம் மருந்து கைவசம் ரெடியா இருக்கு யாரு இன்ஸ்பெக்டர் எந்த வேணும் டாக்டர் சத்யதா மேனன் இருக்காங்களா ஆமா அவர் அரெஸ்ட் பண்றது வாரண்ட் வர வந்திருக்கு நீ அரெஸ்ட் பண்ணோம் அவரு கப்பல் அதிகாரமா நடிச்சாரு கள்ள வேஷத்துல வந்தாரு ஏமாத்தினாரு இல்ல 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 அவர் கப்பல் பட அதிகாரி தான் விசாகப்பட்டினத்துல సరే సరే அதெல்லாம் నాకు ಗೊತ್ತಿಲ್ಲ సత్యదా మేనన్ ఎంగే ఇన్స్పెక్టర్ వాట్స్ ద మ్యాటర్ వచ్చేసారా చూడండి మీరు మీరు వేషం మారిపోయిందో ఆ పైన కూడా సంతానికట అదిని వట్ట నాటిపో అయ్యో உங்களுக்கு என்ன வேணும் இன்ஸ்பெக்டர் எனக்கு சத்யதா மேனன் வேணும் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு வாரண்டோட வந்திருக்கிற ஓ ஐ சி நானும் அவனை தான் தேடிக்கிட்டு வந்திருக்கிறேன் நீங்க யாரு నేను அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் ஐ எம் வெரி சாரி சார் இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு சந்திச்சதே இல்லையே சார் தட்ஸ் ஆல் ரைட் இன்ஸ்பெக்டர் நீங்க வெளியே போய் நின்னுட்டு வாட்ச் பண்ணுங்க நான் இவங்களை கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் எஸ் சார் ஓகே இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க என் நகை எல்லாம் எங்க ஷபே மா தம்புடு மேனனுக்கு ஆபத்துன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் லட்சுமண சர்மாவா எஸ் சிஸ்டர் அவனுடைய அண்ணன் மேனோன் எங்க அவனே பக்கத்து ரூம்ல நான் தான் மறைச்சு வச்சிருக்கிறேன் இந்த லட்சுமி சர்மா இருக்கிற வரைக்கும் மா தம்புடு மேனனுக்கு எந்த ஆபத்தும் வராது கவலைப்படாதே சிஸ்டர் அவர் மேல எதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு அது பொறாம பிடிச்ச யாராவது அப்படி செஞ்சிருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் நான் நேர கவர்னரை பார்த்து பேசி தம்முட அரெஸ்ட் வாரண்ட வாபஸ் வாங்க ஏற்பாடு பண்றேன் அது உங்களால முடியுமா நான் அப்பவே சொல்லல எங்க வீட்டுக்காரர் மைசூர் கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்துல இருக்காருங்க விஜய் டார்லிங் அந்த இன்ஸ்பெக்டர் నాకు సెల్యూట్ చేశాడే புரியல நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அந்த அரெஸ்ட் வாரண்ட வாபஸ் வாங்கிட்டு வரேன் നല്ല സമയത്ത് വന്ന് നിങ്ങളുടെ ഭർത്താവ് എന്റെ ഭർത്താവിനെ രക്ഷിച്ചു நல்ல காலம் ஸ்மெல்லிங் சால்ட்டுக்கு வேலை இல்லாம போச்சு
ചേച്ചി മേനൻ എവിടെ പോന്നു? അയ്യേ, അയാള് മേനോനല്ല, ശർമ്മയാണ്. ശർമ്മയാ? ആ, ദേ ഇയമ്മയുടെ ഭർത്താവാ. മേനോനും ശർമ്മയും ഒരേ മാതിരി ഇരിക്കും. രണ്ടാളും ബ്രദേഴ്സാ. ബ്രദേഴ്സ് ആണ്? ആ, നീ മയക്കം പോട്ട് വീഴാതെ. പരവായില്ല, സ്മെല്ലിംഗ് സൽട്ട് റെഡിയാ இருக்கு. അത് ശരി. അയാള് ടാക്സിയിൽ എവിടെ പോന്നു? டாக்ஸில போறாரா? അതെ. போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி அரெஸ்ட் வாரண்ட் திருப்பி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. டாக்ஸில போறாராமே. அம்மா, ஸ்மெல்லிங் சால்ட் ரெடியா இருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துக்கிட்டு வந்துடுறேன். ചേച്ചി, നീ മേനനടുത്ത് ഏതോ ചെക്ക് കൊടുത്തേച്ചാ? ആ, 5000 രൂപയുടെ ചെക്ക് കൊടുത്തല്ലോ. അതെ, അയാൾ 75,000 മാറ്റി ബാങ്കിലിருந்து ഡ്രോ ചെയ്ത് നിന്റെ അക്കൗണ്ട് ക്ലോസ് ചെയ്തു. എന്ത് പറഞ്ഞു? നിന്റെ കൈയെടുത്ത് ഫോൺ ചെയ്ത് അയാൾ ബാങ്ക് ലോക്കറിലിരുന്ന രഹ അത്രയും എടുത്തു. അവിടെ ഉള്ള എന്റെ ഫ്രണ്ട് ഇൻഫർമേഷൻ കൊടുത്തു. അതിനു വേണ്ടിയാ ഞാൻ ഇങ്ങ് ഓടി വന്നത്. അമ്മേ, എനിക്ക് മേനോനെ ഉടനെ പാക്കണം. ഇനി എന്താള് പാക്ക മുടിയാത്? ടാക്സിലെ പുറത്ത് മേനോനോ ശർമ്മ? ഇനിയും മനസ്സിലായില്ലേ? ശർമ്മ മേനോൻ രണ്ടാളും ഒന്ന് തന്നെ.